ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை. நீங்கள் வீட்டில் கட்டாயம் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபம் எப்போ ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளோட முன்னோர்களை வழிபடுறதுக்கான ஒரு நாள் தான். அதுலேயும் ஒரு வருடத்தில் வரக்கூடிய 3 அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகள். தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை. இதில் புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை ஒன்றும் நமக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மோட முன்னோர்கள் நினச்சி நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு தான் அமாவாசை வழிபாடு. ஆண்கள் தங்களுடைய தாய் தந்தை இது மாதிரியானவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்கள நினச்சி அமாவாசை தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கணவனை இறந்தவங்க மட்டும்தான் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். சுமங்கலி பெண்கள் யாரும் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு விரதம் இருக்கிறவங்க காலையில் எதுவும் சாப்பிடாம விரத சமையலை காக்கைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட விரதத்தை முடிப்பாங்க. ஆடி அமாவாசை முதல்ல எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசைன்னு கேலண்டரில் போட்டிருந்தாலும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கெல்லாமே அமாவாசை திதி பிறந்துடுது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பிறக்கக்கூடிய அமாவாசை திதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:32 வரைக்கும் இருக்குது. அப்போ தர்ப்பணம் செய்கிறவங்க எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யலாம், முன்னோர்களுக்கான வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து மதியம் 11:55 வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம். பித்ருக்களான கடன் இருந்துச்சுன்னா அதை செலுத்திட்டு வரலாம். முன்னோர்களுக்கு படையல் போடணும் அப்படின்னா என்ன செய்யலான்னா அது எத்தனை மணிக்குள்ளே செய்யலான்னா மதியம் 12 மணிக்குள்ளே படையல் போட்டு முன்னோர்களுக்கு படைச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா மதியம் 1:30 மணிக்கு மேலே படையல் போடலாம். இந்த 2 நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம், சுமங்கலி பெண்கள் இந்த அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன செய்யலான்னா அவங்களோட அப்பா அம்மாவை நினச்சோ இல்லை மாமனார் மாமியார் நினச்சோ வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை படையலாக போடலாம். அதை காக்கைக்கு உணவாக கொடுக்கலாம். இது அமாவாசை தேதியில் சுமங்கலி பெண்கள் பண்ண வேண்டிய விரத முறை. இதை நீங்கள் பண்ணாலே அதை அவங்க மனசார ஏற்றுப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி அமாவாசைக்கு நீங்கள் படையில் போடுறதுக்கு சமையல் செய்கிறீங்கன்னா குளிச்சுட்டு தான் அந்த சமையலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலேயும் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இன்னொரு பக்கம் ஆடி அமாவாசை இல்லை அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தானம். உங்களால் எந்த அளவுக்கு தானங்கள் செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு தானங்கள் செய்யணும். இதுதான் அதுதான் கிடையாது. 10 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு உங்கள் கையால் ஒரு தானம் செய்ய முடிஞ்சால் கூட அதை செஞ்சிடுங்க. அமாவாசை மாதிரி முக்கியமான விரத நாட்களில் நீங்கள் பண்ணக்கூடிய தானம் எல்லாத்துக்கும் அதுக்காக கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும். கடன்லேயே பித்ரு கடன் ரொம்ப ரொம்ப மோசமான கடன். பித்ரு கடன், பித்ரு சாபம் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் தப்பிக்கிறதுக்காக ஆடி அமாவாசை, தை அமாவாசை இது மாதிரி அமாவாசை திதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பித்ரு கடன் இது வரைக்கும் நீங்கள் செலுத்தலைன்னா இந்த ஆடி அமாவாசை தினத்தில் போயிட்டு கோவில்களுக்கு போனீங்கன்னா அங்கே தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். இது இல்லாமல் நீங்கள் ஆடி அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தெய்வீக வழிபாடும் செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாடு மட்டும் கிடையாது, தெய்வீக வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்பாள், அம்மன், மகமாய்க்கு உகந்த நாள். அன்னைக்கு மாலை ஒரு 5:30 மணிக்குள்ளே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள். 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அன்றைக்கி ராகு காலம் இருக்குது. அந்த நேரத்தில் பூஜை பண்ண வேணாம். காலை நேரத்துலையோ இல்லை மதியம் ஒரு 1:30 மணி மேலேயோ நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் பூஜை பண்ணும்போது இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அகல் விளக்கு, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது கூட அந்த தட்டு மேலே பரப்பி வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று நீங்கள் எடுக்கணும். அது என்னன்னா நவதானியங்கள். இந்த ஒரு தீபத்துக்கு நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நவதானியம்.
உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அமாவாசைக்கு படையல் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சுவாமிக்கு பூஜை பண்ணுவீங்க, தெய்வீக வழிபாடு செய்வீங்க. அந்த நேரத்தில் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக தட்டு ஒன்று எடுத்து அதில் நவதானியங்களை பரப்பி வைக்கணும். இந்த நவதானியங்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று தனித்தனியாக போய் வாங்கணும் அவசியம் இல்லை. சூப்பர் மார்க்கெட்லேயோ நாட்டு மருந்து கடைகளையோ போனீங்கன்னா நவதானியம் அவங்களே பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய அளவு பாக்கெட் வாங்க கூட அவசியம் இல்லை. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்குன்னு குறைஞ்சது எவ்வளவு சிறிய பாக்கெட் வாங்க முடிஞ்சாலும் அதை வாங்கிட்டு வந்து முதல் நாளே வச்சுருங்க. அமாவாசை அன்னைக்கு தெய்வீக வழிபாடு செய்யும்போது தட்டில் அந்த நவதானியத்தை பரப்பி வச்சு அது மேலே 2 அகல் தீபம் வச்சு தீபம் ஏற்றணும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள். அமாவாசையில் இருந்தே உங்களுக்கான வளர்ச்சி ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் அமாவாசை தினத்தில் இந்த நவதானியத்தை வச்சு இந்த தீபத்தை போடுறோம். அதுவும் சாதா அமாவாசை கிடையாது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விரத நாள். இந்த ஒரு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய தெய்வீக வழிபாடு ஒன்றுத்துக்கும் எக்கச்சக்கமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆடி அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதுக்கப்புறமா தீபம் எரிஞ்சு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மறுநாளோ இல்லை அன்னைக்கு மாலையோ அந்த தானியங்கள் எல்லாத்தையும் காக்கைக்கு, பறவைகளுக்கு மொட்டை மாடிலையோ இல்லை ஏதாவது மரத்துலையோ போயிட்டு நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேணாம், உங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு அதை யூஸ் பண்ண வேணாம், பறவைகளுக்கு அதை கொடுத்துடுங்க. இது இல்லாமல் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஆடி அமாவாசை தினம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 5:32 மணிக்குள்ளே ஏற்றிடணும். ஏன்னா 5:32 மணிக்கு மேலே அமாவாசை திதி முடிஞ்சிடுது. முடிஞ்ச அளவுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் பூஜை பண்ணும்போதே இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி அமாவாசை தினத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தோன்னா தானம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால கோதுமை, சப்பாத்தி இது மாதிரி கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கணும். ரோட்டில் எவ்வளோ பேர் யாசகம் கேட்டு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் சப்பாத்தி ரெடி பண்ணி அந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பாடை கொடுக்கலாம். ஏன் சப்பாத்தியை கொடுக்கணும், கோதுமை சம்மந்தப்பட்ட உணவை கொடுக்கணுன்னா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவானுக்கு உகந்த நாள். சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை. அப்பேற்பட்ட கோதுமையை ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்கள் கையால் தானமாக கொடுக்கலாம். பசுக்களுக்கு தானமாக கொடுங்க. பசுக்களுக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியல, ஒன்று வேணாம், அதிகமாக இது கொடுக்க முடியலையா, 2 வாழைப்பழத்தை புதுசாக கடையில் வாங்கி உங்கள் வீட்டு தெருக்களில் சுற்றி திரியக்கூடிய மாடுகளுக்கு உங்கள் கையால் கொடுங்க. 2 வாழைப்பழத்தை உங்கள் கையால் ஊட்டி விடுங்க. அதுவே மிகப்பெரிய தானம்தான். காக்கை இருக்கா, காக்கைக்கு எள் கலந்த சாதம் கொடுங்க. இல்லையா, அதுவும் முடியலையா, 2 பிஸ்கட் பாக்கெட், அதுவும் இனிப்பு கலந்த பிஸ்கட் பாக்கெட், அதுவே போதும். அன்றைய தினம் உங்கள் கையால் ஏதாவது ஒரு தானம் பண்ணணும். தர்ப்பணம் கொடுக்குறவங்க தான் பண்ணணும், தர்ப்பணம் கொடுக்காதவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களது பெரியவங்க வரைக்கும் தானங்கள் அப்படிங்கிறது யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம். ஏன்னா அதுக்கான புண்ணியம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் கிடைக்கும். அப்பேற்பட்ட நல்ல நாளாக இருக்கக்கூடிய, உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை தினத்தில் தானங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தையும் ஏற்றுங்க. வாழ்க்கையில் இனி உங்களுக்கு ஏர்முகம்தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.